எல்லாரும் வெளியிலேயே போகலாத சூழ்நிலையில இருக்கிறேன் முழு பேருமே. இல்லைன்னா அப்பா இங்க நிப்பாரு எங்கேயும் பறந்துடுவேன். அப்ப இந்த வீட்டு தொழிலுக்கு போக மாட்டாங்க. தொழில் போனா தான் எனக்கு வந்து வேலை வரும். கட்டு மரத்துல போவாங்க. கட்டு மரத்துல போனா மீன் இப்போ கட்டு மரம் வந்து போறது வந்து கட்டு மரம் கவுண்டாலும் அவங்கள அதிலே சும்மா அவங்கள நிமித்திக்க வச்சு அப்படி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கடல் அடியே பாருங்க அப்படி இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு ஆள் வந்து தலை வீசி கொண்டா பேசுறாரு தான். இப்போ நாங்கள் வந்து 2 மீன் தான் வந்துருக்கா கிண்டி எடுத்துக்கொண்டு போக போறோம். பாருங்க துடிச்சு மண்ணு கிடந்து துடிச்சு கொண்டாங்க கிடையாது. பொறிக்க போறீங்க. எப்படி கொண்டு போறான்றத உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு விளைய கொள்ளிங்க. இந்த கல்லை தாண்டி போக வேணும். அப்படியே வந்து பிஹெச்ஏ மேலும் வந்துட்டேன். இரவு மட்டும் மழை பெய்த அப்படின்றது ஒரு இடமே போகலாது. இப்போ வந்து விடிஞ்சிட்டது. விடிஞ்சிட்டு வெண்டே நாளில் வந்து வெண்டை விடிஞ்சு எனக்கு வந்து இந்த விதமான கோல் முறையில் வேலை செய்யணும்னு சொன்னால் கோல் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே அந்த கிளப்பூர் கடல் வந்து ஃபுல்லாக கடல் அடியாக இருக்கும். பிஎஸ்டின்னு சொல்ல ஒரு டெங்கு இருக்குது. ஒரு ஆளுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து எங்களுக்கு அறிவி தந்துருக்கணும். அதை நாங்கள் இந்த முதுகல் செக் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இவரான இதுக்குரிய பாஸ் எல்லா ஆட்களையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வேலைக்கு விடுறது. ஆள் வந்து இந்த வேலை. அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்னேன் அதாவது வந்து இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இதை வந்து விடிஞ்சு காலம் ஏதாச்சும் விடிய காலமையில இருந்து ஒரு இடமே போகல. அப்ப வீட்டையே வந்து இருக்கிறேன். எங்கேயாச்சும் வெளியில போகலாம் நினைக்கிறேன். வானம் வந்து இருளால் அப்படியே ஃபுல்லா சூழப்பட்டு கிடக்குது. அப்படி இருந்து பாத்தீங்கன்னா விடிய காலையில இருந்து விடாமல் அப்படியே மழையை பாருங்க எப்படி பெய்து இருக்குது சொல்லி. சாதாரணமா எங்களோட வீட்டுல இருக்கிற இந்த மேல் லைட்டை பாருங்க. சாதாரணமா இந்த லைட்டை பாருங்க. எங்களோட வீட்டை இந்த லைட் வந்து அப்படி ஒரு 7 மணி பிறகுதான் ஆக்கள் கிட்ட போக லைட் பார்த்து இப்ப வந்து நேரம் வந்து 2:15 இங்கே ஆக்கள் சும்மா கிட்ட போக லைட் பார்த்து. நான் இதுல வந்தோடனே லைட் பார்த்தது. அப்ப உண்மைக்குமே என்னன்னு சொல்றது வெளியில போகலாம்ன்றத நினைக்கிறேன். ஒரு இடமே போகலாம கிடக்குது. போனாச்சு வெளியில நடக்கிற சூழ்நிலைகளை ஏதாச்சும் ஒரு வீடியோவா வந்து இதை எடுத்து பதிவு செய்யலாம்னு நினைச்சேன். நீங்க சொன்னால் சில காத்தடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தொழில் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன சூழ்நிலை எது என்னமே நடக்குன்ற கூடி போக முடியலாம இருக்கிற ரொம்ப கவலையா இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் போகத்தான் போறேன். என்னென்று போறது இப்போ அந்த மோட்டர் சைக்கிளை இவ்வளோத்தை கொண்டு வந்து இப்போ கடைக்கு போகலன்னா கடைக்கு போயிடலாம். ஜாக்கெட்டை போட்டு கொண்டு போய் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான சாமான் 2-3 வாங்கி கொடுத்தோம் மதிய சமையலுக்கு. அப்போ இப்போ திரும்ப போகலாம்னு சொன்னால் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு தெரியல. அப்போ அப்படி இருந்து இப்போ எங்கே சொன்னால் கடற்கரைக்கு அதுலேருந்து கனால இப்போ கடற்கரைக்கு போக வேணுமென்றிருந்தால். ஆனால் கடற்கரைக்கும் போக என்னால் முடியாமல் இருக்குது. கம்சி போட்டுரும் 2 பேரும் விடிஞ்சதுல இருந்து ஆக்கள் எல்லாத்த வீட்டிலையுமே வந்து என்னன்னு சொல்றது எல்லாரும் வெளியிலேயே போகலாத சூழ்நிலையில இருக்கிறேன் முழு பேருமே. இல்லைன்னா அப்பா இங்க நிப்பாரு எங்கேயும் பறந்துடுவேன். எல்லாருமே எல்லாத்த வீடையும் அவங்க எல்லாரும் அதே சூழ்நிலை. வீட்டுக்குள்ள இருக்கிற அன்னைக்கு பஞ்சியா கிடக்கு. சும்மா இருக்கிற அன்னைக்கு பஞ்சியா கிடக்கு. என்னென்ன சும்மா இருக்கிற மாதிரி இல்லை. சரியான கஷ்டமா கிடக்கு சும்மா இருக்கிற அன்னைக்கு. எப்படி என்றாலும் ட்ரை பண்ற போகணும்னு சொல்லி இன்றைய மழை பொழுதிலும் எங்கே போகணும் இது போகணும் தெரியல. இப்படியே சௌரங்கள்ட்ட வீட்டை ஓடி போகலாம்ன்றா கூடி மழையாக கிடக்கு. இப்போ இன்றைய காணொலி பார்க்க முன்னும் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கூடி இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்க சந்தோஷமா இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே இந்த இடத்த விட்டு போவோம் தூவானமா இருக்கு. ஓமடியப்பா அங்கே போவோம். சாதாரண லைட் நிப்பாடி காட்டினா இது 9-10 மணி மாதிரி இருக்கும். லைட் போட்டு தான் இருக்கிறேன். லைட் பாட்டு சொல்லி அப்பா தெரியல. நேரம் வந்து வழியில அம்மா அப்பா வந்து சாப்பிட்டு போட்டு பேயா வந்து படுத்திருந்தோன்னு போன பார்க்க வேண்டியதான் கொடுத்து வச்ச வாழ்க்கை. அது மழை டைம்ல தான். மற்ற டைம்ல ஓடி தான் இருக்கும். ஞாயிறுன்றது பொதுவிலேயே ரெஸ்ட் எடுக்கிற நாள் தெரியுமா? அது உங்களுக்கு ரெஸ்ட் எடுங்க படுத்து. எனக்கு பஞ்சியா கிடக்கு வீட்டை நிக்க. உங்களுக்கு பஞ்சியா முடிஞ்சதுல இருந்து நிக்க பஞ்சியா கிடக்கு. பாப்போமா வெளியில போயிட்டு பாப்போம். சரி
அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் வந்து இப்படி சொல்லியிருந்தா நான் உண்மையிலேயே வந்து ஒரு இடமே போகலாம் சூழ்நிலையா போயிட்டு நேற்று பின்னேறம் அதாவது வந்து இரவு மட்டும் மழை பெய்தபடி இருந்தபடியா ஒரு இடமே போகலாது. இப்போ வந்து விடிஞ்சிட்டது. இப்போ விடிஞ்சிட்டு ரெண்டே நாளில் வந்து விடிஞ்சும் எனக்கு வந்து இந்த விதமான கோல் மாதிரி வேலை செய்யணும்னு சொன்னா கோல் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே கிழக்கூர் கடல் வந்து ஃபுல்லாக கடல் அடியாக இருக்கும். அப்போ வந்து அவங்ககிட்ட போய் தொழிலுக்கு போக மாட்டாங்க. தொழிலுக்கு போனால் தான் எனக்கு வந்து வேலை வரும். கட்டுமரத்தில் போவாங்க. கட்டுமரத்தில் போனால் மீன்கள் இப்போ கட்டுமரம் வந்து போகிறது வந்து கட்டுமரம் கவுண்டாலும் அவங்கள அதிலே சும்மா நவங்களை நிமித்திக்க வச்சு அப்படி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ கட்டுமரத்தில் போவாங்க. போட்டில் போகிறது கடல் அடி தள்ளுறது எல்லாம் கஷ்டம்ன்றபடியால் இப்படி இந்த சைடு அதாவது இந்த பருத்த டவுன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொழிலுக்கு போவாங்க. ஓரளவுக்கு போவாங்களேன்னு சொன்னால் அது வான் கடல் அதனடியால் அப்படி நம்ம வெளுக்கிட்டு இந்த அதாச்சும் வந்து பருத்தத்துறை டவுனுக்கு போய் டவுன்ல இருந்து ஜெட்டி அடி கடற்கரையும் எப்படி என்ன மாதிரின்றதை பார்த்துக்கொண்டு கடலடி சூழ்நிலை எப்படி இருக்கின்றது இந்த கால சூழ்நிலையில எப்படி இருக்கின்றது அதையும் பார்த்துக்கொண்டு இப்போ என்னுடைய கராச்சி பக்கத்து என்னுடைய கராச்சிக்கு தான் இப்போ நான் வந்து போக போறேன். என் கடைக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு பெயிண்ட் கடை இருக்கு. அப்போ அவங்களும் வந்து பெயிண்ட் வேலை செய்யறதுக்கு கரண்ட் இது மழை வந்துச்சுன்னு சொன்னா பெயிண்ட் வேலை எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. அப்போ கடையிலேருந்து அந்த கடையில் வந்து துப்புரவாக்க வேணும்னு சொல்லி கொண்டுண்டவர். அப்போ எந்த கடையும் பக்கத்துல இருக்கு. ஏதாச்சும் வேலை வந்து நான் அதில் வந்து செய்து கொள்வேன். நான் மறுபடியும் அவன் கடையடியிலையும் போய் பார்த்துக்கொண்டு அங்கே என்ன செய்யறாங்க படியில் எப்படி என்ன செய்யறாங்க ஒன்றையுமே பார்த்துக்கொண்டு இன்றைய நாள் பொழுது அப்படி போகுதுன்றதை மட்டும்தான் பார்க்க போறோம். ஓகே, இன்றைக்கு நாள் பொழுதுன்னு வேண்டதை போய் பார்ப்போம். சரி, நான் வந்து அப்படியே ஜெட்டி கடற்கரை கிட்ட வந்து நிற்கிறேன். இதில் வந்து கடல் அடிக்கிற அடியை பாருங்க, இப்படி கடல் அடித்து கொண்டிருக்குன்னு சொல்லி சரியான அடியாக இருக்கு. அப்போ இதை வந்து நிறைய பேர் இந்த இடத்துல இந்த தண்ணியை இப்படி மேலே அடிக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்க்க நல்லா இருக்குமென்று சொல்லி படியில் வந்து நிற்பாங்க. அது மட்டும் இல்லை, டிக்டாக் செய்கிறதுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அதுமாரி வந்து நிற்பாங்க. போன முறையும் பார்த்துருப்பீங்க, இந்த சைட்டில் வந்து டிக்டாக் செய்கிறதுக்குன்னு சொல்லி மோட்டர் சைக்கிள் சைட்டில் ஓடி தண்ணிக்குள்ளே அப்படி விழுந்தது வலிக்கு ஆபத்தானதாக இருக்கும். அது வந்து நிற்கிறது எல்லாம் இடங்களில் பழைய கட்டிடங்கள் இடித்து விழுந்துடும். அப்போ மிக கவனமாக இருக்க வேணும். என்ன இடிஞ்சு விழுந்தாலும் அப்படியே கால்கள் சாரிக்கு அங்கே கல்லுகள் இருக்குது, பேர் கல்லுகள், அதில் கால் கை முறிகிற அளவுக்கும் வந்துடும். கவனமாக இருக்க வேணும். வந்து பார்க்குறாக்கள் ஒவ்வொருத்தருமே இந்த காட்சி உண்மையிலே ஒரு லெவலுக்கு இருக்குது பார்க்க. இனி நான் அப்படி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருத்தத்துறை டவுனுக்கு. இப்போ வந்து மழையால் எல்லா ஜனங்களும் எல்லாருமே வீட்டுக்குள்ள ஒதுங்கி இருந்திருப்பாங்க. இப்படி நான் டவுனுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனுக்கு வரங்க இப்படி ஜனங்கள் எல்லாம் வந்து இதுதான் மழை கொஞ்சம் விட்டால் கையோடி இன்றைக்கு எல்லாரும் வந்து தங்களுடைய வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு போகிறதுக்காக. சரி, நான் சொன்ன மாதிரி அப்படி இங்கே அதாச்சும் வந்து எங்களுடைய கடைக்கு வந்துட்டேன். இங்கே வேற அவங்க வேலைக்கு வந்து எல்லாம் படிகள் மழை தானே கனவு நிற்கின்ற இல்லை வேலையில் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து அது மட்டும் பண்ணி இல்லை, இங்கே இந்த கடை துப்புரவாக்குறத இப்போ அவனுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கத்தானே வேணும். இப்போ மழைன்னு சொன்னால் எல்லா படிகளுமே இதில் வந்து ஒன்று கூடி நிற்பாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே டீம், அதாச்சும் வந்து பெயிண்ட் வேலை, ஆர்ட்ஸு மற்ற வயரிங் பைப்லைன் எல்லாம் போகிறது. மழையண்டா பொதுவாக வேலை குறைவு. நேற்று அடித்து ஊற்றின மழைக்கு இன்றைக்கு வந்து பெருசாக வேலையே இல்லை. என்ன வீட்டுக்காரர் வந்து தெரியாது எல்லாம் துப்புரவாக்கணும் அப்படி பண்ணணும் லைனில் நிற்பி நம்ம அந்த லைனில் நிற்கிறபடியால் இப்போ கட்டிட வேலையினா உள்ளுக்குள்ளே அந்த வேலையிலன்னு சொல்லி போகலாம். அவங்களோட வெளி வேலையில் அது என்னுடைய போகையில். அப்போ இந்திய நாளில் இந்த கடை வந்து துப்புரவாக்கணும் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக செய்து கொண்டு நிற்கிறாங்க. இரும்பு என்ன இல்லையா பெரிய இரும்பு அலுமினியம் இரும்பு எழுபது அலுமினியம் 100 ரூபா.
செப்புக்கு பெருதான் அப்படியே போடுறது தானே இருக்கிற மாதிரி ஒரு 100 போடுங்க. செப்பெல்லாம் கிடையாது, இதெல்லாம் செப்பு எல்லாம் கிடையாது. செப்பு அலுமினியம் இருக்கு. கப்பி, இந்த கப்பி என்ன எப்படிங்க? இது அதுதானே கப்பி தேவைப்படும் தானே. இதெல்லாம் இந்த சாமான் ஸ்டாண்ட் கடையில் வாங்க போயிட்டு வருவாங்க. நாங்கள் எல்லாம் சேர்த்து 1000 ரூபா கொடுக்குறது. இதெல்லாம் பொறுமைங்க சாமான். இன்னைக்கு வந்து கட்டைக்கு அப்போ வா 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 வழியா பார்ப்போம். கொடுக்குறா 18 ஆகும். 17 16 17 17 ஆகும். இது லைன் இருக்கோ இது லைன் நல்ல பாருங்க வந்துறாங்க. வேற என்ன இவ்வளோ அலுமினியம் கிடைக்குதா? அலுமினியம் இது என்ன மாதிரி இப்போ எடுத்துருக்க? இரும்பு விலைக்கோ இல்லாட்டி என்ன மாதிரி? சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இரும்பு அளவு அதாச்சும் வந்து கடையெல்லாம் துப்புரவாக்கிட்டு இருந்த இரும்பு எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி எல்லாம் உண்டாக்கி போட்டு இரும்பு காரணம் அப்படியே கணக்காக வேற அந்த இரும்பு காரணம் மறித்து இரும்பு எல்லாத்தையும் அப்படியே ஒருத்தருக்கும் எவ்வளோ எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கொடுத்துட்டு நீ இந்த காசை வாங்கி இல்லை அப்படியெல்லாம் செட் அவுண்டா நிற்க இதில் ஒரு 1200 1700 காசு வந்திருக்கும். அந்த காசை வாங்கி இன்றைக்கு வந்து பான் சுட பான் வாங்கி புளியானம் மீன் எல்லாம் பொறித்து சாப்பிட போகிறோன்னு சொல்லி கொண்டு நாங்கள் வேலை செய்கிற படிகளுக்கு வந்து இதான் சாப்பாடு இன்றைக்கு கொடுக்கணுமென்று சொல்லி இப்போ இருக்கிற இரும்பு எல்லாத்தையுமே விற்று அதை காசாக்கி அதை இன்றைய நாளில் வந்து ஒரு சாப்பாட்டு லைன் ஆக்குறாங்க பாருங்க. அப்போ இன்றைய நாளில் என்னென்னு சொல்கிறது, இருக்க எல்லா இரும்புகளையும் விற்று அப்படியே காசாக்கியாச்சு இன்றைய நாளில். அலுமினியம் இருக்கு போட்டு நாங்கள் இதுன்றோம். நாங்கள் இங்கேயும் பேர் செய்யறது ஃபுல்லாக தனியாக அலுமினியம் 150 ரூபா. அலுமினியம் தனியா 150 ரூபா எடுப்பீங்க. செப்பு தனியா நீங்கள் பிரித்து வச்சுருக்கணும். 22க்கு 1000 நீங்கள் சரி போனா 1600 தாங்க. அது ஒரு அரை கூட இருக்கு. இப்போ இந்த வந்து இப்படித்தான் நார்மலாக தான் இருந்த சிவர் ஒரு டிசைன் ஒன்றை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. இப்போ என்னன்னு சொல்கிறது, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. அடுத்த பக்கம் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த பக்கமா அடுத்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுப்படுது. இப்போ என்ன இப்போ பெயிண்ட் இது வந்து அதாவது ஜனவரி மாதம் இந்த கடை வந்து ஒரு வேறு மாதிரி மாறுது. என்ன பிளானில் மாறுது இப்போ தற்போது வந்து என்ன சொல்றது, இப்போ இதில் வந்து உள்ள இந்த மிக்சியர் கிரைண்டர் அதெல்லாம் திருத்தி கொடுக்குறான். அந்த வேலை தான் செய்யறலாம். இப்போ ஏதாச்சும் வந்து இவரான இதுக்குரிய பாஸ் எல்லா ஆக்களையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வேலைக்கு விடுறது ஆள் வந்து இந்த வேலையிலும் அப்படி வேறங்கோ இந்த பக்கம் சிவருமன்றாக்கு. அதாவது வந்து இப்போ கட்டுமரத்து நான் சொன்னது மாதிரி கட்டுமரத்தில் வந்து இந்த சூடைய போகிற அவங்களோட இதுகள் வந்திருக்கும். தெரிஞ்சாக்கலாம் பக்கத்தில் போனால் மீன் வாங்கலாம். பின்னுக்கு சந்தை தானே, என்ன சந்தை கேட்கலாம் விட்டு சந்தைக்கு வந்து மீன் போனவங்க காசு கொடுக்கல. அது சரி, யார் கொடுக்குறேன்? சரி, அப்போ நான் வந்து இங்கே வந்து மீனுக்கு போயிட்டாங்களா? இப்போ மீனும் வந்தா என்ன மாதிரின்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். மீனை வாங்கி என்ன செய்யறன்றது. சமையலும் வந்து பொடியல் லைட்டில் வந்து சட்டப்படி சமைப்பாங்க. அதே உங்களுக்கு நான் வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து பெயிண்ட் வேலை செய்கிறத எப்படின்றத முக்கியமாக காட்டுறேன்னு பாருங்க. இந்த கடை இப்போ எப்படி இருக்கிறதாச்சும் வந்து எங்கள் இப்போ எல்லாம் வந்து கழுவிட்டேன். நாங்கள் கீழே எல்லாம் கழுவியாச்சு. இது முடிச்ச அப்புறம் தான் அடுத்த எந்த கடை துவங்குவோம். அது தை மாதம் தான். மழை வந்தால் துவங்குவோம். ஓகே, இப்போ இதை வந்து முக்கியமாக பார்த்து கொண்டு ஸ்டிக்கர் ஒட்டி நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி இந்த இவ்வளோ வேலையை வந்து உஷாராக செய்து நினைக்கிறாங்கன்னு சொல்லி
லீவு நாள் கிடைச்சா ரோட்ல இருக்க எப்படிலாம் செய்யறதுக்கு கொடுத்து வைக்கணும் தெரியுமா? பார மலையோட இந்த கடை ஸ்டார்ட் பண்ணுவோமா? பார மலையோட இந்த ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ற அதான் 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 சுகந்தான வேலைக்கு பிரஷர் போட்டு பாருங்க காத்து வர்றதுக்குண்டா அப்படியே வந்து பிஹெச்ஏ மேலும் வந்துட்டேன். அதான் ஆளும் வந்துட்டு பாருங்க ஆள் இல்லாட்டி எல்லாரும் தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படி எல்லாம் சுத்தமா இருக்க சுத்தம் பண்றது ஓகே. எலும்புக்காரமா தான் கொடுத்து விடும். பாருங்க எல்லாமே வந்து செய்து முடிச்சு அதே மாதிரியே நாங்கள் சொன்னது இப்போ மழை காலம் தானே பிஹெச்ஏ மாதிரி வந்திருக்கணும் வந்து எல்லாமே வந்து பார்த்தது. என்ன மாதிரி ஏரியா நுழம்பு எப்படி இதாக பார்த்துட்டு வாரு. அனைவருக்கும் வணக்கம். சொன்னா நாங்கள் டெங்கு கலை உத்தியோகத்தர் நாங்கள் பிராஞ்சஸ் வேறு பண்ணது வந்து பாரு. நாங்கள் இன்றைக்கு இந்த ஏரியா 400 TSP சொல்ல ஒரு டெங்கு இருக்குது. ஒரு ஆளுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறோம். அதை நாங்கள் இந்த முதுகல் செக் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் முதுகல் செக் பண்ணினா சில வீடுகளில் வந்து தண்ணி நீர் தேங்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. உண்மையாக இந்த டெங்கு காய்ச்சல் வாரத்துக்கு காரணம் பரவுறதுக்கு காரணம் நீர் தேங்கக்கூடிய இடங்கள் நிறைய காணப்படுவதால் அந்த நீர் தேங்கியிலிருந்து நுழம்பு போய் முட்டையிட்டு அந்த நுழம்பு 3ஆம் நாட்டு குழம்பி அது பெருத்து நுழம்பு பறக்க வைக்கிற அந்த நுழம்பு குத்தினா கட்டாயமாக உங்களுக்கு நுழம்பு காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலை தடுப்பதற்கு கட்டாயமாக அந்த நுழம்பு இல்லாமல் ஆக்கணும். நுழம்பு இல்லாமல் ஆக்குறதுக்கு கட்டாயமாக நீர் தேங்கி நிற்கிற தேங்கிகளை நீங்க அழிக்கணும்ன்றது இப்ப வீடுகளுக்கு பிரதேச சபை ஒவ்வொரு நாளைக்கு செக்டர்களை வரையினோம் அதுல கட்டி கொடுக்கணும். அது என்ன சொன்னா வீடுகள் ஏரியாக்கே போறாங்க அவை அதை முள் சுழற்சி செய்யணும். இப்ப மாத்திட்டு பிளாஸ்டிக் குறிம்பா எடுக்கிற மாதிரி என்னன்னு சொல்லிட்டுன்னா உட்காக்கூடிய கலை பொருட்கள் உட்காத கலை வந்து சொல்லி இருக்கு. அது ரெண்டையும் நீங்க தரம் பிரிச்சு தான் கொடுக்கணும் பிரதேச சபைக்கு. இங்க கொடுத்து உங்களோட வீடு மட்டும் இல்லாத உங்களோட சூழல் எல்லாமே வீடு காணிகள் உங்களை சுற்றியுள்ள வளவுகள் துப்புரவாக இருந்தால் நிச்சயமாக இந்த காய்ச்சல் இல்லாமல் தடுக்கலாம். நிச்சயமாக அதை நீங்கள் எல்லா மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அந்த நீங்களும் நல்ல உடன்பாட பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி. நீங்கள் சொன்னால் இந்த கடையும் வந்து எங்களை பக்கத்துல தண்ணியல் இருக்கிறது வந்து அவர் வந்து பார்த்துட்டு அடிக்கடி எல்லாம் தண்ணியல் மாத்த ஏன்னா தண்ணி பெருசா இப்ப நண்டையை மாத்தி விட்டேன். நான் அடிக்கடி மாத்த சொல்லி நான் நினைச்சது மேலே பயந்துட்டேன். இந்த மழை தண்ணியில் வாரதான சிக்கலாக்கும்னு சொல்லி ஆனால் அந்த தண்ணியில் ஒன்றுமே இல்லை. எந்த விதமான ஒரு சின்ன குடமியன் பூச்சி அப்படி கண்டாதே எழுதி போட்டு போகணும். அதனடியால பிரச்சனை இல்லை. நார்மலா ஒவ்வொரு நாளுமே தண்ணி மாத்தி கொள்றதுனால இப்ப நிக்கிறபடிகளோட ஒரு தண்ணியும் இல்லாத வடிக்கேண்டது. இப்ப மழை தண்ணி தான் தேங்கி நிக்குது. எல்லாத்தையும் மல்லி வழியால் அள்ளி ஊத்தி விட்டுறணும். வழியால் அள்ளி ஊத்தி விட்டாலும் ஒரு பக்கம் பயம் புளியும் கொண்டு போயிடுவாங்கன்றது மாதிரி பார்த்துருப்பீங்க. நீங்க அதில் பெயிண்ட் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அதை உங்களுக்கு காட்டுற பாருங்க. சரியாடா யார்கிட்ட இந்த பிளான் போட்டது இப்படி எத்தான் அடிப்பமெண்ட்? சரியா இங்கே வந்துட்டீங்க. மீன் வாங்கியாச்சு. அப்போ என்ன பொழிக்கிற வைக்கிறேன். ஓகே, எனக்கு இப்படி இருக்கு பாருங்க. அடிச்சு கூட கொஞ்சம் வேறு லெவலுக்கு வருமா? போடணும்.
இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் அந்த கடற்கரைக்கு, அதாவது இந்த முகம் கடற்கரைக்கு போகிறோம். கடலில் வந்து அந்த பீச்சு வேலை வீசி கொண்டு இருக்கிறாங்களாம். அதில் போனால் மணலை மீன்கள் வந்து வாங்கலாம். இப்போ வீசி உடனே வாங்க வந்து அதை துடிக்க புளியானம் வச்சா நல்லா இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அப்போ அதை வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அடுத்த கட்டத்து வேலையிலையும் பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் வந்து பாருங்க அப்படி மணியாரம் சந்தி தாண்டி நேராக போய்கொண்டிருக்கிறோம். இப்போ அடுத்த மழை வரப்போகுது. கிட்ட வந்துட்டோம். கடலெல்லாம் அவ்வளோ கடல் அடியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ரோட்டா நாயெல்லாம் படுத்துருக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ மூக்கம் பின்பக்கம் அதாவது மணியாரம் சந்தியால வந்து அந்த தொங்கல் கடல்ல நிக்கிறோம். அந்த அதுல கடற்கரையில் ஆட்கள் நிக்கிறாங்க. இந்த நேரம் இப்படியான காட்சிகள் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. முன்னேலேயே ஆக்களே காணல, வீசிட்டு வீட்டை விட்டாங்களோட அந்த தொங்கல்ல நிக்கிறாங்களா? ஓகேயா, அதான் அப்படி இறங்கி போக போகணும் பாருங்க. அப்படியே இதான ஆரம்பம். மழைக்கு இன்னும் இடம் இருக்கு. அப்போ உங்களுக்கு நல்ல வீடியோ நான் காட்டுவேன் பாருங்க. வேற லெவலில் இருக்கும் ஒவ்வொன்றும். இந்த குளம் பட்டி விட்டு கிடக்கு. கடலோட தொடுவாயா இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். கிட்ட போயிட்டு காட்டுவோம். டிஸ்கோவலின்னு சொல்றது ரைட்டா. முதல் ஒரு காலத்துல நாங்க வந்து சுற்றிராய்க்குல களிய வச்சு தோல்ல கொண்டே வேலை கொடுக்குறாங்க. இப்ப மரத்துல வச்சு கொண்டு போறாங்க. இது வந்து படுத்தா முடியத்தான் பார்க்கணும், முடிய நேரத்தை பார்க்கணும். 4-5 முடிக்கலாம். கடல் தொழில் ரெண்டா அப்புறம் நீங்க நினைக்கிற விளையாட்டுன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்போ உடனே இது வந்து முதல் வந்து நாங்கள் தோல்ல சுமந்து கொண்டு படுக்கிற வேலை இப்ப வந்து மரத்துல ஏற்றிட்டு போறாரு. முடிய அப்புறம் 4 மணி தான் இந்த வேலை படுக்க போனா முடிய அப்புறம் பார்க்கணும். அலெக்ஸ் தொப்பி வைக்கிறோம் தெரியும். கொஞ்சம் காட்டுங்க. இது பழைய கேம் பாத்தீங்கன்னா இப்ப படுத்துட்டு வந்துருவேன். இந்த தொழிலுக்கு இப்ப போறோம். வீட்டுல படுக்க இடம் இல்லையோ. இதுதான் சரியா எல்லாம் பாப்பாங்க. மீன் பிடிச்சு வராங்க, ஈஸியா பிடிச்சிட்டு வராங்களா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதனடியால நீங்க என்ன சொல்ல வர மாட்டா, விலை எவ்வளவு சம்பந்தப்பட்டவங்களோட மீனே வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தங்களுடைய உயிரை பணையம் வச்சுதான் செய்யறாங்க. நாங்கள் இந்த மரத்தை வந்து தள்ளி விட போறோம். இது வந்து தாண்டி நிக்கிற வேலை ரைட்டா. அதான் இந்த கல் எல்லாம் போடுறது வந்து தாவியில தான் பிடிக்கலாம். இது தாண்டி நிக்கணும். இதுல இல்லத்தோட, அதாவது இல்லத்தோட இருந்தாதான் கீழே வர மீன் தான் இதுல பாடும். இந்த வேலை நண்டு எல்லாம் பட போதில்ல. நண்டு சாகலது, நண்டுல இருந்து சங்கல் எல்லாம் சாகலது. இது வந்து டிஸ்கவரின்னு சொன்னா இல்ல கீழே இருந்து வர அரைக்குளா. அரைக்குளா கிடைக்காது. காரையில மேல் சொல்லுவேன். குத்தி ஒன்று அது வந்து திருக்க வந்து விட்டுற குத்தி எழுத்தாது ஃபுல்லா மீன் தான். நாளை சங்கு தான் கொடுத்தாங்க தாங்கவா. 4 மணிக்கு பிடி அது வந்து கிளம்பிடும். கஷ்டப்பட்டு உண்மையிலே தண்ணிக்கு சும்மா பாஞ்சு கொண்டு தான் போட்டுப்போம். கடல் அடியே பாருங்க அப்படி இந்த மார்கழி மாசத்துல இந்த கட்டுமரம் மட்டும் தொழில் போகும். போட்டுகள் பெருசா போகாது. காரணம் என்ன சொன்னால் கடல் அடி கூட போட்டுகள் அவுட் ஒரு ஆளே தண்ணியில 2 நிமிஷம் குடி பண்ணிட்டு சாதாரணமா உங்களுக்கு மாற்றுக்கிறதுனா கடத்தொழில எப்படி இப்ப இந்த போட்டுகள் கட்டுமரத்தை நிமிஷம் மட்டும் சொல்றேன். கருத்தை அவர் எப்படி கொண்டு போப்புறான்றதா உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு விளைய கொள்ளுங்க. இந்த
இந்த கல்லை தாண்டி போக வேணும். அதாச்சும் வந்து இந்த கரையை படுத்துட்டு சில வழியில கூடுவல் வச்சுக்கிட்டு நம்ம இந்த கூடுவலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மலைநாடு பார்க்கணும்டா இந்த நேரம் இப்படி வந்தா மலைநாட்டை பார்க்குற மாதிரி குளிரும் தண்ணி அந்த தண்ணிக்கு அடி குளிர் தன்மையும் அந்த அப்படி பார்த்தா மலை மாதிரி இருக்கும். அப்படி பார்க்க அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மிதந்து வர்ற மாதிரி என்னது அப்படி பாருங்க மீன் வந்து வீசி கொண்டிருக்கணும். இந்த கடலோட தொடுவாயா தொடுவாயா வெட்டி விட்டு கிடக்கு. இதுக்குள்ளால ட்ரால் மீன் எல்லாமே வந்து போகும். ஒரு ஆள் நித்திர விடுறாரு. இந்த இதுக்கால அப்படியே கடலோட தொடுக்குது. இந்த தொடுவாய் அப்படியே மீன் விழுகிற பாக்கு மீன் விழுறாள் உலகத்துல இருக்கும். இந்த பாருங்க வீசி இருக்கணும். விசிட்டு வழியில வெளியே வண்டி கொண்டிருக்காங்க. பாருங்க இப்படி இருக்கண்டிந்தா பாருங்க இப்படி இருக்கண்டிந்தா ரெண்டு வீசா போறீங்களா? மழை வந்துட்டு மழை இந்த இது வந்து வானம் கருத்து இருக்குல்ல, கருத்துல இருந்து மழை வந்து கொண்டே இருக்குது. இவர் வந்து வீசுறதுக்கு போறார், மேல வீச போறாரு. இப்போ மலையண்டோடியா இங்கே ஒரு கட்டிடம் கிடக்கு. அந்த கட்டிடத்துக்கு வந்து நிற்கிறோம். கோயில் இருக்கு. இந்த கடற்கரை பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கிட்ட தான் வந்து நிற்கிறோம். அண்ணன் வந்து வீச போறார். அதாச்சும் மேலால வந்து புகார் வந்தோன்னா மேலால புகார் வந்தோன்றது அந்த புகார் அதாச்சும் அதாவது மழையா பெய்தோன்று இருக்கு. அது போயிடும். போனா நாங்கள் அதில் போகலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல கடல் குளிக்க வந்துடாதீங்க. வேற நீங்கள் கவனம். ஆபத்து என்று சொன்னால் இஞ்சால வந்து கடல வந்து கூட விழுவ கூடின கடல் இஞ்சால இது வந்து ஆபத்து. ரெண்டு கடலும் வந்து கடலும் தொடுவாயிரும். அதனால இது கொஞ்சம் ஆபத்தால சிக்கலாம். இந்த கடலாம் வந்து பாத்தீங்களா அங்கால கல் இருக்கு. சரியான மோசமான மிக ஆபத்தான இடம் இந்த தொடுவாயும் இஞ்சால வெள்ளை கரை அங்கால வந்து முருகக்கல். ஆணும் பெண்ணும் தொடுவாய் இந்த கடல். மிக கவனமாக இருக்க வேணும். இடத்துல கோவம் கொண்டு உங்களை இழுத்து விட்டுரும். அப்படிதான் இப்ப வந்து அவர் வந்து மீன் பிடிக்கிறக்கா அதாச்சும் வந்து மீன் அந்த கூட்டமா வந்தா வீசுறக்கா பார்த்து கொண்டு நிக்கிறார். கொஞ்சம் கறி இறங்கி வரும் டைமுக்கு தான் கறி மீன் போனாதான் அந்த ஃபுட் அடிக்கும். மேலே ஒரு கடை தொழில்காரர் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறான்னு இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். நிறைய வேலை செய்யறதுக்கும் கடல்ல வேலை செய்யறதுக்கும் அவ்வளவு கஷ்டம் இது. ஓகே பாருங்க அப்படியே அந்த பக்கத்துல ஒரு கொஞ்சம் குரூப் போய் கொண்டிருக்காங்க. படியெல்லாம் சேர்ந்து என்னன்னு சொல்றது கடல் குளிக்கிறதுக்கு ஒரு வந்து இந்த வயசுல நாங்களும் இந்த தென்னங்காணியை பாருங்க. இதுக்குள்ள எல்லாம் வந்து நின்று
இளநீர் எல்லாம் குடுங்கி குடிச்சு அப்படித்தான் சரி நான் இதே இடத்துல நான் அதே மாதிரி இப்ப இளம் சமுதாயம் பாருங்க போய்கொண்டிருக்குது. சொல்ல சில இறங்கினா எல்லாரும் இறங்கி கடல் குளிக்க விழுக்கிட்டுருவாங்க வந்தா. அதுதான் இளநீ வெட்டி குடிச்சிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க வந்தா. இதுல கல்லுத்தானே எண்ணி போட்டு அங்கால போறாங்க போட்டாங்க. இதுல குளிக்க வேண்டாம் அவங்களுக்கு முழங்கம் பக்கத்துல இருக்கிறபடியால. நாங்கள் வந்து கயனிலமா காத்து கொண்டுட்டு விலை வீசல. அப்ப நாங்களும் வந்து வெளுக்கிட போறோம். வேற இடத்துல மீன் வாங்கிட்டு கொடுக்க போறோம். அப்படி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு ஆள் வந்து விலை வீசி கொண்டாந்துருக்கிறாரு. தான் மழை வந்துட்டு திருப்பி நான் மழை குறைய மழை போமா. ஓகே இப்போ நாங்கள் வந்து 2 மீன் தான் வந்துருக்கா கிண்டி எடுத்துக்கொண்டு போக போறோம். பாருங்க துடிச்சு மண்ணு கிடந்து துடிச்சு கொண்டாங்க. ஓகே அதுதான் கொண்டு போ மழை விளக்க போதுண்ணே. ஓகே எங்களுக்கு இந்த கணக்கன் லைன் பார்த்தால் எங்களுக்கு வந்து மீன் வாங்குற காசு இல்லை. நாங்கள் வந்து பிடிச்சா எடுத்துக்கொண்டு போவோம். அதான் காசல் கொடுத்தாலுமே வந்து பெருசா வாங்க மாட்டாங்க. காசல் கொடுத்தாலும் காசு வாங்க மாட்டாங்க. நீங்க பிள்ளையா நினைச்சிடாதீங்கோ. ஏன்னா நாங்க பழகிற வழக்கங்கள் எல்லாம் அப்படி இருக்க வேண்டிய. சரிப்பா சரிப்பா அங்க போயிட்டு பாப்போம். தண்ணி குழந்துச்சு கழுவுறமே துடிக்கி ஆக்கலாம். சரி அரைக்கட்டத்துல நிக்கலாம். சில சீறிக்கொண்டு போய் மணல நல்ல ஓட்டம் ஓடும். மழை விளக்க போகுது. சரி பாருங்க இப்ப மீன் வந்து வெட்ட போறோம். நாங்கள் இதுல கடைகளுக்கு வந்து ஒரு பெரிய புளியானந்தான் துடிக்க துடிக்க மீன் துடிக்க துடிக்க செயல் வெற்றம். பெருசா இதுல அவ்வளவு வசதி கடை செய்வது உபகரணங்கள் பெருசா இல்ல. நீங்க பழகிட்டு எடுத்துறீங்க பாருங்க. ஆமாடா மீனை பிடிச்சு அடுப்புக்க வச்சு பொறிக்க தலையை கட் பண்ணுங்க. பொட்டி வைக்கிற மீன் தான் கிளீன் பண்ணுவோம். ரைட் ஒட்டி வச்சுட்டு கிளீன் பண்ணுவோம். அப்படி ரத்தம் பார்த்தீங்களா மீன் தான் சாப்பிட்டு தின்னுட்டு போகுது. ஓ இடத்தை செட் பண்ண புரிய மீன் போக்குலால கொடு. மீன் போக்கு நான் பொறிக்க மயக்க தூக்கி போட்டு ஒரு போக்குள் இதோட 2வது கரைய மண் நிறைய இருக்குங்களா மண்ணன் என்ன இருக்கு அதையும் விட்டு கூட விட்டு அப்படி யாரு நெல் முருகா பொறிச்சு விட்டா. முருகா போறீங்களோ முருகா பொறிக்கிறீங்களோ சாப்பிட்டு உயிரோட இருப்போமோ. எல்லாத்தையும் நீட்டாக்கி அதுக்கே சும்மா சரி நீ பொறிக்க பாப். சரி இப்போ நாங்கள் மீன் அங்கே வாங்க போய் வாரக்குள்ள பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக அடிச்சுட்டாங்க. அப்படி வேற லெவலுக்கு தான் இருக்கேன். உண்மையில நல்லா இருக்கேன் சாதனம். சட்டப்படி தான் இருக்கு இந்த இடம். அப்படி அந்த லைனே பாருங்க
எல்லாம் மொக்கத்தான் கிடக்குது. உண்மையிலேயே வேற லெவலுக்கு இருக்குது. இடம் பக்கன்னு மாறிட்டுது. இதை பார்த்து இந்த கடையும் வேலை செய்யணும் மாதிரி தான் கிடக்கு. ஆனால் இந்த கடை இப்போ கொஞ்சம் இரும்புக்காரருக்கெல்லாம் எடுத்து சாமான் கொடுத்தா அப்புறம் தான் இந்த வேலை கிடக்குது. இனி வந்து அடுத்த முன்னுக்கெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் கழுவ போகிறாங்களாம். இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்கே வாங்கினது? சந்தையில் வாங்கிங்களா? ஓகே. அது மணல கொஞ்சம் நேரம் செல்லுமா பிடிக்கப்ப 2 தான் பிடிக்காது. 2 கொஞ்சம் வந்து நான் விட்டுறான். அதையும் கொஞ்சம் செல்ல போய் புளியான இருக்கும். ஒரு இதே மாதிரி தான் இப்போ துடிக்க மணலை துடிக்க போயில துடிக்காத பொறிச்சு எடுத்துட்டு புளியான வச்சுட்டு உங்களை குறிச்சு வச்சுக்கிடாது. ஓகே. பக்கத்துல பேக்கருக்கு பானை வேண்டும். ஏண்டு பக்கத்துல பேக்கருக்கு தான் புளிச்சூட 12 மணி பான் போடுவான். அதே மாதிரி இதோட புடிக்க இருக்கு. எத்தனை ராத்திரி பான் வாங்கணும்? வேலைக்கு 1/2 மணி வேண்டும். கொண்டு இருந்தா பிடிக்கணும் இருக்கான். வேண்டி சரி, அங்கே அவன் மணலை வெட்டி கொண்டிருக்கான். அதை மசாலா கக்கங்க வெட்டி கொண்டு வா. பாருங்க, எல்லாம் போட்டு பின்னாடி புளியானத்துக்கு பொறிக்க போறீங்க. அதுதான் சரி. இப்படி இருக்கு. அது என்ன பொக்குளம்? அது தர மாட்டேன். பொக்குள் உங்களுக்கு பொக்குள் ஆளுக்கா? பொக்குள் தர மாட்டேன். மற்ற மீன் தான் தரும். சரி, பார்த்துருப்பேன். போய் நான் பொறிக்க முடிய விட்டு பார்ப்போம். நான் வெளுக்கிடணும் இடத்துக்கு. சரி மக்களே, உடனே பார்த்துருப்பீங்க. நான் வந்து இப்போ எனக்கு அக்கா வந்து கால் பண்ணி நான் கையோடய நான் வந்துட்டேன். அப்போ அதில் போயிட்டு என்னென்னு கேட்டுட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலை சின்ன சின்ன அலுவல் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு அப்போ வச்சுன்னா தண்ணி கிரவுண்டில் இறக்கி கூட வச்சுட்டு இப்போ நான் கிரவுண்டுக்கு ஏற்றி கொண்டு போய் கொண்டிருப்பேன். பட்டம் ஏற்றப்புறம் நினைக்கிற பட்டப்பா போடலையா பட்டத்துக்கு விஜய் எல்லாம் போட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லை. இப்ப எனக்கு வந்து உற்பத்திக்கு 3 அலுவல் கிடையாது. அதாவது வந்து எனக்கு கருவாடு பண்ணிப்பாங்க. அதுக்கு நான் கருவாடு வாங்க பற்றி போனேன். இப்ப வந்து பல நேரங்கள்ல கருவாடுன்றது வந்து சரியான வாங்கிடாது. சரியான கருவாடு வாங்க முடியாது. அப்ப அதனால நாங்க அங்க போயிட்டு கருவாடை மேகோட வந்து வீட்டை வந்துட்டு பார்ப்போம். அப்ப நான் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன். இந்த வீடியோ கருத்துக்களை அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பட்ட காலம் துவங்கிட்டேன்னு சொன்னால் கொடியில் எல்லாம் பட்டங்களோட தெரிய வேண்டியா வருது. நாங்களுக்கு பட்டத்தை வந்து மெயின். சரி, ஓகே, பாய் மக்களே. நாளைக்கு சந்திப்போம்.